ஹாய், இன்றைக்கான பூக்கள் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கட்டுரைப்பூலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். கட்டுரைப்பூ நேற்று பஞ்ச மழையில் எல்லா பூக்களும் வெயிட் தாங்காமல் குப்புற கவுந்து கிடக்குது. 5 பூ ஸ்டெடியாக நின்று இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு 2-3 பூ வெயிட் தாங்காமல் கீழே குப்புற கவுந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் மொட்டுக்கள் இன்னும் நிறைய மொட்டுக்கள் இதுலேருந்து வச்சுட்டே இருக்கும். பார்த்தாலே தெரியல, குட்டி குட்டியாக இதெல்லாம் மொட்டுக்கள் தான். ஒரு கிளையிலேயே ஒரு 10 மொட்டு பக்கத்தில் வரும். ஃபுல்லாகவுமே அந்த பூக்கள் வர அது கிளைகள் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கட்டுரைப்பூ இன்றைக்கி 5 பூ பூத்திருக்கு. இந்த 5 பூவும் இன்னைக்கு பறிச்சிடலாம் சரிங்களா? ஆனால் தலையில் வைக்கக்கூடிய பூ தான் தலையில் வைக்கலாம் சரிங்களா? ஒரு 5 பூவை சேர்த்து கூட வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். பிரிட்டிஷ் குயினில் இன்றைக்கி ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்கு. பூக்கள் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அடுத்த கிளைகள் போட்டு தான் இருக்குது. பூக்கள் பூத்து தான் இருக்கும். இது ஆந்திரா பன்னீர் ரோஸ்லேயும் ஒரு பூ பூத்துருக்கு. ஏன்னா லைட்டாக விரிஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது லைட்டாக விரிஞ்சப்போ. நேற்று இந்த பட்டன் ரோஸ் பறிக்கலை. அதனால் இன்றைக்கி ஒரு 4 பூ பக்கத்தில் நிற்கிது. ஒன்று மட்டும் மொட்டாக நிற்கிது. மற்ற எல்லாமே 3 பூவுமே கொஞ்சம் பெருசாக தான் நிற்கிது. 3 பூக்களையும் இன்றைக்கி பறிக்கணும்னு நினச்சிருக்கேன். அப்புறமா இந்த ரெட் ரோஸ் நேற்று பஞ்ச மழையில் இதுவும் சரிஞ்சிடுச்சு. ஆனால் பூ நல்லா பெருசாக அழகாக பூத்துருக்கு. ஆனால் அது ஒழிஞ்சிடுச்சு லைட்டாக. இருந்தாலும் பூ வாடி போகாமல் அழகாக நிற்கிது பார்த்தீங்களா? இந்த ரெட் ரோஸ் அவ்வளோ ஒரு கலரில் இருக்கும். ரெட்டுன்னா இது பியூர் ரெட் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா? அப்புறமா இந்த ரோஸ் கலர் இந்த ரோஜா தான். ஐயோ எவ்வளோ பெருசாக! இந்த கார்டனில் எனக்கு ரொம்ப பெரிய பூனா இந்த பூ தான் சொல்லுவேன். எப்போ பார் பூத்துக்கிட்டே இருக்கும். அழகாக இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். மலை துளிகள் எல்லாமே ரோஜா செடி மேலே உட்காந்துருக்கு. பூக்கள்லேயும் அப்படி தான். ஃபுல்லாகவுமே மலை துளிகள் தான். இது லைட்டாக விரிஞ்ச மாதிரி நாளை பறிச்சிக்கலாம். இதுவும் அப்படி தான். இதுவும் கொஞ்சம் கூட பெருசாக விரியும். அதனால் இதையும் நாளை பறிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்த்தீங்களா அழகாக இருக்குது இல்லையா? பன்னீர் ரோஜாவில் பூக்கள் கம்மி இல்லை. ஆனால் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. நாளைக்கு இந்த மொட்டுக்கள்லாம் நாளைக்கு விரியும் நினைக்கிறேன். நாளைக்கு எப்படியும் பன்னீர் ரோஜாவில் ஒரு 5-6 பூ பூக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பூக்கள் எல்லாமே. ரோஜா பூ எல்லாமே பறிச்சுக்கிட்டேன். அதில் வர அந்த கட்டுரைப்பூ 4-5 பூ மொத்தம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள். என் கை நிறைய பூக்கள் தான். அந்த பட்டன் ரோஸ் 3 பூ, பிரிட்டிஷ் குயின் ஒரு பூ, அப்புறமா ரோஜா பூ. அந்த சென்ட்ரல் இருக்க அந்த பிங்க் ரோஜா பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் அவ்வளோ அழகாக இருக்கும் பூக்கள் பார்க்குற மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த பூக்கள் பார்க்குறப்ப யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் என்னோடய சேனலில் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு லைக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகே, பாய்.